மற்றும் ஒரு அண்மை செய்தி. சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தினை கொண்ட கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் தாவேக தலைவர் விஜய் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரம் என்ன? தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடி உருவாக்க திட்டமிட்டு தமிழக அரசின் பதிவுத்துறையில் சபையின் வர்த்தக முத்திரையாக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சபை முதன்மை அதிகாரிகள், ஊழியர்கள், ஆண்கள், முகவர்கள், ஊழியர்கள், வாரிசுகள், வணிகத்தில் நியமிக்கப்பட்ட தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே இந்த வர்த்தக முத்திரையை பயன்படுத்த உரிமை உள்ளது. வேறு எந்த நபர்களும் கொடியில் அனுமதியை பயன்படுத்த முடியாது என மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி முன்பு விசாரணை கொண்ட பொழுது, வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும், எப்படி அரசியல் கட்சியின் கொடிக்கு பொருந்தும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அவருக்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமல்லாமல் சேவைக்கும் பொருந்தும் என்றும், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என தாவேக மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.